தமிழ்நாட்டுல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையம் முழு கண்ட்ரோலே எடுக்கும். எல்லா சட்டம் ஒழுங்கு இன்னும் மற்ற விஷயங்களும் எடுக்கும். இப்பதான் டிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார், சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்பயுமே சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் மாற்றப்படணும்ன்ற கோரிக்கை பல நாட்களாக வைக்கப்பட்டிருக்கு. யூடியூபர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அதை பத்தி பேசிட்டே வராரு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கூட ஆகுது, இதுக்கு பின்னால ஏதாவது இருக்குமான்ற மாதிரியான பல விஷயங்கள் அவர் முன்னாடி வைக்கிறார். இப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மேற்கு வங்கத்துல மாற்றப்பட்ட அளவுக்கு தமிழ்நாட்டுல மாற்றப்படலைன்ற கேள்வி ஆணித்தரமா வைக்கிறாங்களே, இது செய்ய வேண்டிய வேலையை கூட பாஜக செய்யல, தேர்தல் ஆணையம் செய்யல அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது. சார், அதாவது எனக்கு இந்த தடவை இந்த தேர்தல் விஷயத்துல பல சந்தேகங்கள் ஏற்படுது. ஏனென்றால் யூஸ்வலாவே இப்ப நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. எந்த தேர்தல் நடந்தாலும், பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா எல்லா துறையில உள்ள அத்தனை பேரையும் டக்கு டக்கு டக்குன்னு மாத்தினாங்க. இதான் நடந்தது. தேர்தல் அறிவிச்சு ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன, ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த தேர்தலில், இந்த சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டில் ஏற்படலை.